கண் திருஷ்டி அப்படிங்கறத கண்ணூறு அல்லது கண்ணெரு அப்படின்னு சொல்றது வழக்கம். இது சமஸ்கிருத வார்த்தையான திருஷ்டி அப்படிங்கறதுல இருந்து தாங்க வந்திருக்கு. இதோடைய பொருள் என்ன? பார்வை அல்லது கண் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ கண் திருஷ்டி அப்படிங்கிறது தீய பார்வையை குறிக்கிற ஒரு சொல்ல தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது மத்தவங்களுடைய பார்வை காரணமா ஏற்படக்கூடிய ஒரு தீங்க தான் குறிக்குது. மத்தவங்களுடைய பொறாமை அல்லது தீய பார்வையால ஏற்படக்கூடிய பாதிப்பு இது. சோ மத்தவங்களுடைய எதிர்மறை பார்வையால நோய்வாய்ப்படலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், அல்லது விரும்பத்தகாத நிகழ்வுகளை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. கண் திருஷ்டியுடைய பொதுவான அறிகுறிகளை பார்க்கலாங்க. அதீதமான உடல் சோர்வு, கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, கவனம் சிதறுதல், அடிக்கடி கொட்டாவி விடுறது, புதுசா போட்ட ஆடைகள் கிழிஞ்சு போறது, எடுத்த காரியங்கள் நடக்க தாமதமாகிறது போன்ற பல அறிகுறிகள் ஒருத்தருக்கு கண் திருஷ்டி இருக்கிறத உணர்த்தும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன உப்பு சப்பே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது கூட இதுடைய அறிகுறி தாங்க. சோ எந்த வேலையிலுமே நம்ம மனம் லைக்காது. அது மட்டும் இல்லாம தூக்கமின்மை, எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே கூட ஏற்படும். தொழில நஷ்டம் ஏற்படுறது எல்லாமே இதுடைய அறிகுறிகள் தாங்க. சரி, நம்ம வீட்டு குழந்தைகள் கிட்ட காணப்படக்கூடிய அறிகுறிகள் என்ன? சாதாரண மனுஷங்களை விட குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி அதிகமான பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். குழந்தைங்க திடீர்னு அழ ஆரம்பிப்பாங்க, பசியின்மை, அல்லது நல்லா விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க டக்குன்னு டயர்டாய் போறது, பிள்ளைகள் எல்லாருமே அடிக்கடி கீழே விழுந்து அடிப்படுறது, உடல்நிலை சரியில்லாம போறது எல்லாமே இந்த கண் திருஷ்டியுடைய அறிகுறிகள்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த திருஷ்டியை எப்படி கழிக்கிறது? இப்படி உண்டாக்குற திருஷ்டியை கழிக்கிறது சாயந்தர நேரம் தாங்க அதுக்கு உகந்தது. சோ திருஷ்டி கழிக்கிறவங்க திருஷ்டி சுற்றி கொள்றவங்களை விட வயதுல மூத்தவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த மாதிரி தினங்கள்ல திருஷ்டி கழிக்கிறது ரொம்பவே நல்லது. திருஷ்டி கழிக்க வேண்டியவங்க வெறும் தரையில உட்காராம தரையில ஏதாவது விரிப்பு அல்லது பாய் விரிச்சுட்டு உட்காந்துக்கணும். ஒருத்தருக்கோ அல்லது வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க சுத்தி போடலாம். திருஷ்டி கழிக்கிறவங்க கிழக்கு திசையை நோக்கி நின்னுக்கிட்டு திருஷ்டியை கழிக்கணும். சோ கண் திருஷ்டியை போக்குறதுக்கு கற்பூரத்தை எரிக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, கால்ல கருப்பு கயிறு கட்டுறது, வியாபார தலங்கள்ல எலுமிச்சை பழத்தை நறுக்கி வைக்கிறது, சாம்பிராணி போன்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். கண் திருஷ்டி பரிகாரங்களா வீட்டுக்கு வரவங்களுடைய கண்கள்ல படுற இடத்துல ஒரு பெரிய பாத்திரத்துல பூக்களை மிதக்க விடலாம். நிலவாசப்படிக்கு மேல கண் திருஷ்டி கணபதியை நீங்க வைக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வரவங்களுடைய பார்வையை திசை திருப்பும்படியா மீன் தொட்டியை நீங்க வைக்கலாம். வீட்டு வாசல்ல லெமன், பச்சை மிளகாய ஒரு கெட்டியான கயிறுல கோர்த்து தொங்க விடலாம். கற்றாழை செடியை வாசலுக்கு நேரா கட்டி தொங்க விடுங்க. நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கிற ஆகாய கருட கிழங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அந்த கிழங்கை வாங்கி வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டுக்கு வெளியே வாசல்ல கட்டி வைக்கலாம். குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து குளிக்கும் போது கண் திருஷ்டியால ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, அசதி இது எல்லாமே டக்குன்னு போயிடும்.